ஹல்லேலூயா. உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. இன்றைய நாளிலே தேவனுடைய ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றால் தன்னுடைய மடியில் இருந்த ஒரே பேரான தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் பிதா அனுப்பினார். அந்த சொந்த குமாரன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியில் இருந்த தேவகுமாரன். அந்த தேவகுமாரன் பூமிக்கு கொடுக்கப்பட்டார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பப்பட்டார். அவர் வந்தபோது அவர் உங்களுடைய என்னுடைய இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு இருப்பதனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பூமிக்கு கொடுத்த போது இயேசுவனுடைய தலையிலே முள்ளினாலே ஒரு முடியை பின்னி வைத்து கோலினாலே அடித்தார்கள். அந்த முட்கள் அவருடைய தலையில் இருந்த தோள்களை கிழித்தது, அதிலிருந்து இரத்தம் வழிந்தது. உங்களுடையதும் என்னுடையதுமான சாபத்தை இயேசு சுமக்கும் போது இப்படியானார். பாருங்க, பிதா ஆகிய தேவன் தன்னுடைய மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனை பூமிக்கு கொடுத்தார், முள்முடி சூடப்படும்படியாய். திரும்ப அவருடைய சரீரத்தை வாரினால் சவுக்குனால் அடித்தார்கள். அந்த சவுக்குகளை நீங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பதற்கு பாவிப்பார்கள் தூண்டல் ஊசிகள். அதே மாதிரி அந்த ஊசிகளை அந்த சவுக்கிலே அநேக ஊசிகளை இணைத்து பின்னி கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு அந்த சவுக்கினால் அடிக்கும் போது அந்த சவுக்கு அப்படியே அந்த உடம்பை சுத்தி கொள்ளும். அதை அடித்தவர் இழுக்கும் போது சரீரத்தில் இருக்கிற தசைகளை இழுத்து கிழித்து கொண்டு வரும். இரத்தம் அப்படியே தார தாரையாய் சிந்தும். சரீர தோள்களை நேரம் கிழித்து அது கிழித்து கொண்டும் அப்படியே வரும். இயேசு உங்களுடையதும் என்னுடையதுமான பாவங்களை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது இப்படியாய் அவர் அடிக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, உழவன் தன் நிலத்தை உழுவது போல அவருடைய சரீரத்தை உழுதார்கள். உழும்போது பார்த்திருக்கிறீங்க, நிலத்தை மேல் மண் கீழே போய் கீழே இருக்கிற மண் மேலே வரும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் மேல் தோல் பகுதி கிழிக்கப்பட்டது. உள்ளே இருந்த தசைகள் தெரிய வந்தது. உள்ளே இருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்து வந்தது. உங்களுக்காகவும் எனக்காகவும் நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கிற மக்களும் செய்த பாவத்துக்காய் அந்த பாவத்தின் தண்டனை அவர் சுமந்து கொண்டார். நானும் நீங்களும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி பாருங்க, தேவன் கொடுத்த தம்முடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனை போட்டு அவர்கள் இப்படியாய் 39 முறை வாரினாலே அடித்தார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், முகத்திலே காரி துப்பினார்கள். தேவ குமாரன், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த இயேசுவை அவர்கள் இப்படி செய்தார்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பிதா விரும்பினார். தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இந்த உலகத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவ்வளவு அன்பு கூர்ந்தார்? அவர் ஒரு பரிசா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி அவர் அதை கொடுத்தார்? அவ்வளவு பாடுகளும் துன்பங்களையும், நான் செய்கிற எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களுக்கும் உரிய தண்டனையை
நான் பெறாதபடி இயேசு என்னுடைய தண்டனையை பெற்று என்னை பாவம் இல்லாமல் பரிசுத்தவானாய் மாற்றும்படியாய் அவர் இப்படியாய் எங்களுடைய பாவங்களை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரத்தின் கட்டு, அதாவது பெலன் விட்டு விட்டதாம். அவருடைய வலி தாங்க முடியாததும் சொல்லி முடியாததுமாய் இருக்கிறது. அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். அந்த சிலுவையிலே அவருடைய 2 கைகளையும் அந்த மரத்திலே வைத்து கிட்டத்தட்ட 1 கிலோ நிறையுள்ள ஆணிகள்னால உள்ளங்கையிலே அடித்தார்கள். அதுக்குள்ள இருந்த நரம்புகள், எலும்புகள், தசைகள் கிழிக்கப்பட்டது. அப்படி 2 கால்களையும் ஒன்றன் மேல் ஒன்று வைத்து அதன் மேலும் ஒரு ஆணியை அடித்தார்கள். 3 ஆணிகளின் மத்தியிலே முள்முடி தாங்கினவரா இயேசு சிலுவையில தொங்கினார். இப்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொந்த குமாரன் இயேசுவை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். பாருங்க, நீங்க அவர் அறியல, நான் அவர் அறியல நாட்களிலே, இன்றைய நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் உலக மக்களுக்காகவும் அவருடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் வியாதிகளுக்காகவும் துக்கங்களுக்காக மரித்த ஒருவர் இருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசித்தது நிமித்தம், என்னை நேசித்தது நிமித்தம் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாருங்கள்ல. நாங்க அவர் அறியவில்லையே. ஆதலால் இன்றைய நாள்ல நீங்க அறியாத அவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, உங்க மேல வச்ச அன்பினால இயேசுவை இவ்வளவு உபாதைகளுக்குள்ள, வலிகளுக்குள்ள, வேதனைகளுக்குள்ள பிதா ஒப்பு கொடுத்தார். காரணம், உங்களை தேவன் தன்னிடம் சேர்த்து கொள்ளும்படியாய், தன்னண்டையில வரும்படியாய், இயேசுவை இப்படியாய் மாற்றும்படி பிதா ஒப்பு கொடுத்தார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்க முடியுமா? உங்களுக்காக சிலர் உதவி செய்ய வேண்டுவாங்க, சில நேரம் செய்ய மாட்டாங்க. ஆனா உங்களுக்காக ஒருவர் தன் ஜீவனை கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களை குறித்து எவ்வளவு குற்றம் துன்பப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவார்கள், துரோகம் செய்திருப்பார்கள் இல்லையா? உங்களை ஏமாற்றி இருப்பாங்க இல்லையா? ஆனா உலகத்துல இன்னொரு மனுஷனுக்காக இன்னொரு மனுஷன் மரிக்கிறது உண்டு. ஆனா எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஆனா இயேசு ஒரு ஆளுக்காக மரிக்கல, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரித்தார். அதுதான் அவர் உங்கள் மீது கொண்ட அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டார். அதாவது இந்த இயேசு உங்களுக்காய் சிலுவையில மரித்ததை நீங்க நம்ப வேண்டும், நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த இயேசுவை விசுவாசித்து உங்களுடைய உள்ளத்துல அவரை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வமாய். அப்பொழுது அவர் உங்களுக்குள்ளே வருவார். உங்களுக்குள்ள வரும்போது அவர் பாவ மன்னிப்பையும் விடுதலையையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆறுதல்களையும் அவர் தருவார். இது கட்டாயம் அல்ல. யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், இயேசுவை தேட முடியும், இயேசுவை விரும்ப முடியும். ஆகவே நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் நீங்க அறியாமல் உங்களுக்காக மரித்த ஒருவர், நீங்க பெற வேண்டிய தண்டனையை தான் சுமந்து கொண்டு நீங்க விடுவிக்கப்படும்படி அப்படியாய் சிலுவையிலே தொங்குன இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உண்மையாகவே உங்களுக்காகத்தான் மரித்தார். ஆதலால் நீங்கள் அவர் மேல் விசுவாசமாயிருங்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவை, இந்த சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்றால் நீங்கள் மரணத்துக்கு பிற்பாடு உங்களோட ஆத்மா எங்கே போகும் உங்களுக்கு தெரியாது. அவையே மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்று இயேசு சொன்னார். அந்த வாழ்க்கை பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பாதாளத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பரலோகத்துல இயேசு உங்களுக்கு ஒரு வீடு கட்டி வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த கைகளினாலே, மனுஷ கைகளினாலே அல்ல. அங்கே நீங்க இயேசுவை பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, என்றென்றும் சமாதானத்தோடு நீங்க வாழலாம். பாவம்தான் உங்களோட வாழ்க்கையில துன்பத்தையும் வேதனையும் வியாகுலத்தையும் தருகிறது. அதிலிருந்து விடுதலை ஆக்கிறவர் இயேசு. ஆகவே நீங்க இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழும்போது உங்களோட உள்ளத்துல இயேசு உங்களோட மரணத்துக்கு பிற்பாடு உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய ஆத்மாவை நித்தியத்துக்குள்ளே, பரலோகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். அங்கே உங்களுடைய ஆத்மா
நித்திய ஜீவனை அடைந்திருக்கும். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு மரணம் இல்லை, என்றென்றும் நீங்க வாழ்ந்திருப்பீங்க, என்றென்றும் மகிழ்ந்திருப்பீங்க. இதுதான் நித்திய ஜீவன். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை நிராகரிக்கும் போது இந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை, மரணத்துக்கு பிற்பாடு கிடைக்கிற இந்த பேரின்ப வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தவறி விடுவீர்கள். அதனால் தான் இப்பிதாவாகிய தேவன் நம்முடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுத்து, அவரை உலகம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு நித்திய ஜீவனை பிதா கொடுக்கிறார். ஆதலால் இந்த நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். பூமியில நீங்க எப்படியும் வாழலாம், மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு பேர் நித்திய ஜீவன். அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க சிலுவையில உங்களுக்காக மரித்த இயேசு மேல ஒரு விசுவாசத்தை வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய போகிறேன். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை எங்களுக்காக கொடுத்து எங்களுடைய பாவ சாப ரோகங்களை எல்லாம் இயேசு மேல சுமத்தி எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவ மன்னிப்பை தந்து இவைகளை எங்களுக்கு கொடுக்கும்படி உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காய் இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தின பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இயேசு எங்களுடைய வாழ்க்கையில வரட்டுமப்பா. இன்றைய நாளில் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இயேசுவே எனக்குள்ளே வாரம் என்றே, அவர்களுக்குள்ளே எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு பிரவேசிப்பீங்களாக. அவங்க எல்லாம் உம்முடைய சிலுவை பாடுகளையும் உம்முடைய வேதனைகளையும் நம்புகிறார்கள். தங்களுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒருவரா என்று சொல்லி ஆச்சரியத்தோடு இயேசுவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நித்திய ஜீவனை நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் இயேசு மேலே இன்றைய நாள்ல வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதற்கு தடை பண்ணுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அவருடைய இருதயங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகளையும் நீக்கி, சஞ்சலங்களை நீக்கி, அவர்கள் உம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்குங்க. நித்திய ஜீவன முடிவில் அவர்களுக்கு பூரணப்படுத்தி கொடுங்கப்பா. இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிற அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, உங்கள் நாள் இன்றைய நாள் புதிதாகின ஒரு நாள். உங்களோட வாழ்க்கையில இயேசு இந்த நாளை புதிதாக்கி தருகிறார். பழைய நாட்கள் உங்களோட வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போகிறது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இயேசு மேல விசுவாசமாய் நீங்கள் இருக்கிறதுனால அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. ஆமென்.